நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காய் ரசம் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. அதை என்னன்றதை நம்ம சொல்லிக்கிட்டே ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரசம் செய்கிறதுக்கு நான் 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸுக்கு எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லை, ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு இருந்தாலுமே அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்பவே பயன்படுமா. ஒரு வாரத்துக்கு ஒருக்க, அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு ஒருக்க இந்த நெல்லிக்காய் ரசம் கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க. இப்போ நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 அதை கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம எந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுக்கிறோமோ இந்த ரசத்துக்கு, அதனுடைய காம்புகளை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து அரைக்கும் போது நல்லா மணமாக இருக்கும் ரசம். இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க, திப்பிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நெல்லிக்காய் விழுது ரெடி பண்ணிட்டோம், இது இருக்கட்டும். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2-3 இனுக்கு எடுத்து அதை இலையாக உருவாமல் அப்படியே அந்த காம்போடு கிள்ளிட்டு இது கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து அரைங்க. கருவேப்பிலையில் இருக்கிற ஃப்ளேவர் அந்த ரசத்தில் ஹைலைட்டாக இருக்கும். இதை கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சதும் இது கூடவே ஒரு 6-7 போல் பூண்டு பல் தோலோடவே சேர்த்துக்கோங்க. தோல் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி கோர்ஸாக இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டோம். ரசத்தை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எந்த விதமான ரசமாக இருந்தாலுமே கடுகு உளுந்து சேர்க்காமல் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால உடம்பை கூல்னஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன்னா ரசம் உடலுக்கு சூடு. இப்போ கடுகு வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இப்போ இது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஓவர் குக்காக வதங்காமல் லேசாக வதக்கி எடுத்தால் போதும். வெங்காயத்தை நம்ம எடுத்த நெல்லிக்காயோட அளவு எத்தனை பேர் ரசம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேருக்கு ரசம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்யலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கினதும் மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சோம் பாருங்கள், ஒன்று பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு கொஞ்சம் கூட புளி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை லேசாக வதக்கின பிறகு அரைச்சி அந்த நெல்லிக்காய் விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரசம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் விழுது 1 கப் எடுத்தேன். அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். விழுது தண்ணி சேர்த்து ஒரு 4 கப்புக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். ஒரு 6-7 பேருக்கு ரசம் கிடச்சிடும். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ரசம் பார்த்திங்கன்னா கொதிக்க விட மாட்டோம். மேலே அப்படி நுர மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் இந்த நெல்லிக்காய் ரசம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், லேசாக நுர கட்டி லேசாக கொதி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம லேசாக கிண்டி விட்டு பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து 1 நிமிஷம் அப்படிலாம் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். ஓவராகவும் கொதிக்க விட்டுறக்கூடாது. கொத்தமல்லி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இந்த ரசத்தை கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய் ரசம் நல்லா இருக்கேங்கிறதுக்காக தினமுமே சாப்பிடக்கூடாது. வாரம் ஒருக்க இல்லைனா 10 நாளைக்கு ஒருக்க சாப்பிடுங்க. அதிக மருத்துவ குணம் இருக்குது. இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.